12th Maths, 3rd chapter, Theory of Equations. சமன்பாட்டியல் தான் பார்க்க போறோம். அதுல exercise 3.3ல 5th sum. Find all zeros of the polynomial. ஒரு 6th degree equation கொடுத்திருக்காங்க. If it is known that 1 plus 2i and root 3 are two of its zeros அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ 6th degree equationனால என்னது 6 சொல்யூஷன் நம்மளுக்கு இருக்கும். அதுல என்ன செஞ்சிருக்காங்க zeros two of its zeros என்னது அதனுடைய சொல்யூஷன் தான் அது கொடுத்திருக்காங்க. x ஓட ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இத வச்சு என்னது மீதி இருக்கிற 4 வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். இங்க ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்களா இத வச்சு என்னது ஈஸியா இன்னும் ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா என்னது given என்னது 1 plus 2iங்கிறது ஒரு ரூட்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? 1 plus 2i is a ரூட்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதனுடைய கான்ஜுகேட் பேர் இருக்கு இல்லையா 1 minus 2i அதுவும் என்னதான் நம்மளோட ரூட் தான். 1 plus 2i is a rootனா 1 minus root i is also a root. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க root 3 is a root னு கொடுத்துட்டாங்களா? root 3 is a rootனா அப்ப அதனுடைய நெகட்டிவ் பார்ட் என்னது minus root 3 is also a root. ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட 4 ரூட்ஸ் இருக்கு. மீதி இருக்கிற ரெண்டு ரூட்ஸ் கண்டு root 3 is a rootனா என்னது implies minus root 3 is also a root. அப்புறம் என்னது let the remaining roots be. let remaining roots என்னன்னு எடுத்துக்கலாம் ஆல்பானும் பீட்டானும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன செய்ய போறோம் நம்ம sum of the roots தான் கண்டுபிடிக்க போறோம். sum of the rootsக்கு என்ன ஃபார்முலா அப்படினா minus b by a. அதாவது என்னன்னா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து a b c d e f g வரைக்கும் வருது. அப்ப அதை எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப sum of the roots என்னது நமக்கு 4 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 1 plus 2i 1 minus 2i root 3 minus root 3. அதோட சேர்த்து என்ன செய்யணும் மீதி ரூட்ஸ் என்னன்னு வச்சிருக்கோம் ஆல்பா பீட்டா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் முதல்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாமா 1 plus 2i plus 1 minus 2i plus root 3 minus root 3 plus மீதி ரெண்டு ரூட் என்னது ஆல்பா பீட்டா equal to minus b by a ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? இது a இது b இல்லையா? b என்னது -3. அப்ப இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால minus of -3 by a என்ன வேல்யூ 1. சோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்ப 3. இங்க பாருங்க minus root 3 யும் plus root 3 யும் கேன்சல் ஆயிடும். plus 2i யும் minus 2i யும் கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கும் 2 தான் இருக்கும். So 2 plus alpha plus beta equal to என்னது 3. அப்ப alpha plus beta ஓட வேல்யூ என்னது 3 minus 2 equal to 1. கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது என்னது product of the roots கண்டுபிடிக்கணும். product of the roots என்னது g by a. gங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம் குறிக்கும். இங்க a b c d e f g வரைக்கும் இருக்கு. அப்ப இந்த g தான் என்னது நம்ம இங்க போட போறோம். ஓகேவா? product of the roots என்னது alpha into beta. அப்ப என்ன செய்யணும் எல்லா ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்பதான் a into b கிடைக்கும். 1 plus 2i அடுத்தது 1 minus 2i மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறம் plus root 3 ஒரு ஆன்சர் இருக்கு. அடுத்தது minus root 3 ஒரு ஆன்சர் இருக்கு. அதுக்கு அப்புறம் மீதி ரிமைனிங் ரூட்ஸ் என்னன்னு எடுத்துப்போம் alpha into beta equal to என்னது g by a இல்லையா? g என்னது 135. 135 divided by a ஓட வேல்யூ என்னது 1. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் பாருங்க கான்ஜுகேட் பேர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் a plus ib யும் a minus ib யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் a square plus b square ன்னு ஆயிடும். ஓகேவா? இப்போ இந்த a square plus b square அப்படியே டைரக்டா போட்டுற வேண்டியது. 1 square என்னது 1 plus என்னது b square என்னது 2 இருக்குன்னா 2 square வந்து 4 into என்னது இது into கிடையாது இது அப்ப a square plus b square ங்கும்போது என்னது 1 square plus 2 square 1 square plus 2 square into என்னது root 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். இங்க மைனஸ் இருக்கிறதுனால -3 ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? into alpha beta equal to 135 divided by 1 இருக்கு இல்லையா? அது நம்ம 1 ஆல டிவைட் பண்ணா 135 தான் கிடைக்கும். சோ இது என்ன பண்ணனும் 1 ஸ்கொயர்ங்கிறது 1 இது என்னது 4 ஸ்கொயர்ங்கிறது 1 ஸ்கொயர்ங்கிறது 1 2 ஸ்கொயர்ங்கிறது 4. சோ 1 plus 4 என்னது 5 ன்னு எழுதிக்கலாம் நம்ம. 5 into -3 into alpha beta equal to 135. இப்போ இத நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 1 5s are 5 இங்க என்ன வரும் 2 5s are 10 balance 3 7 5s are 35. திருப்பியும் இத 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 1 3s are 3 9 3s are 27. இங்க ஒரு மைனஸ் சைன் வேற இருக்கு. நம்ம அத மைனஸ் சைன் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். அப்ப மைனஸ் சைன்
ஆல்ஃபா பிளஸ் பீட்டாங்கிறது வந்து வேல்யூ வந்து 1ன்னு வச்சிருக்கோம். இந்த இருக்கு இல்லையா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -9 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க இடம் பத்தல, நான் அதை அழைச்சிட்டு உங்களுக்கு அடுத்ததுல கண்டினியூ பண்றேன். இப்போ நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது, ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு -9 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் என்னது, x ஸ்கொயர் மைனஸ் sum of the roots into x. Sum of the roots என்னது, alpha plus beta இல்லையா, அதனால alpha plus beta into x plus என்னது, product of the roots. Product of the roots என்னது, alpha beta equal to 0. இப்போ என்ன செய்ய போறோம், இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சதெல்லாம் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறோம். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாங்கிறது என்னது 1x பிளஸ் ஆல்ஃபா பீட்டா என்னது 9 மைனஸ் 9. அதனால என்ன செஞ்சுக்கிறோம், இந்த இடத்துல சைனை மாத்திக்கிறோம். -9 equal to 0. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம், இதை 1 into -9 மல்டிப்ளை பண்ணுங்க. ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதெல்லாம் செய்வோம். 1 into 9 என்னது 9 -9. ஆனா சம் என்னது 1 வரும், அதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதனால நம்ம என்ன செய்ய போறோம், ஃபார்முலா படி -b plus or minus இருக்குல்ல, அந்த ஃபார்மேட் படி கொடுப்போம். x is equal to -b plus or minus root of b square minus 4ac divided by 2aங்கிற மெத்தட்ல போட போறோம். ஓகேவா. இப்போ a என்னது, கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். a ஓட வேல்யூ என்னது 1, b ஓட வேல்யூ -1, c ஓட வேல்யூ -9. ஓகேவா. இதை வந்து அப்படியே அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க வேண்டியதான். x is equal to -b, ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது என்ன ஆயிடும், +1 ஆயிடும். பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்ங்கிறது என்னது -1 the whole square -4 into a ஓட வேல்யூ என்னது 1, c ஓட வேல்யூ -9 divided by என்னது 2 into a ஓட வேல்யூ 1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, 1 plus or minus root of -1 whole square என்னது 1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 4 9s are 36, minus into minus plus 36 divided by 2. ஓகேவா. இதை என்ன செஞ்சுக்கலாம், ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க வேண்டியதான். 1 plus or minus இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கோங்க. 37 divided by 2. plus or minusங்கிறதுனால என்ன, அந்த இடத்துல நம்மளுக்கு 2 ரூட்ஸ் இருக்கு. ஓகேவா. இப்போ xக்கு மொத்தம் 6 ரூட்ஸ், எல்லா ரூட்ஸுமே கண்டுபிடிச்சாச்சு. therefore the roots are என்னது, இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு அப்படியே எழுதிக்கலாம். இந்த 1 plus 2iங்கிறது ஒரு ரூட்டு, அடுத்து 1 minus 2iங்கிறது ஒரு ரூட்டு, √3ங்கிறது ஒரு ரூட்டு, -√3ங்கிறது இன்னொரு ரூட்டு. மீதி இந்த 2 ரூட் என்னது, 1 plus √37/2ங்கிறது ஒரு ரூட்டு, 1 minus √37/2ங்கிறது another root. So மொத்தம் 6 ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு.